ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஜப்பான் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதற்கு 1/4 கிலோ சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, 5 பூண்டு, 25 கிராம் முந்திரி பருப்பு, 50 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் சோள மாவு, மைதா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுக்கலாம். சிக்கனை ஃப்ரை பண்ண ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஊற வச்சுருந்த சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதை ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் ஓரளவுக்கு கோல்டன் ஃப்ரை ஆனதும் இந்த சிக்கனை நம்ம எடுத்துடலாம். சிக்கனை இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 50 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதும் அது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு 2 நிமிஷம் வதங்கினதும் கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சின பால் 1.5 டம்ளர் எடுத்துக்கோங்க. இது நான் சொல்ல மறந்துட்டேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு பவுடரை நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. முந்திரி பருப்பு ஆட் பண்ணதுனால இது அடி பிடிச்சிடும். 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு. ஆல்ரெடி சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கொஞ்சம் திக்கானதும் இது கூட ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் இது திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அவ்வளோதாங்க, ஜப்பான் சிக்கன் ரெடி. இது ஸ்டார்டடாக சாப்பிட்றதுக்கு நல்ல ரெசிபியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை பிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.